உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின். நீட் இதுக்கு முன்னாடி ட்ரை பண்ண ஆசைப்பட்டீங்களா? இப்போ தான் முதல்ல ஆசைப்பட்டேன். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் சார். இதுக்கு முன்னாடி நான் யோசிக்கவே இல்லை. இதுதான் ஃபர்ஸ்ட் டைமே வின் பண்ணியிருக்கேன். எப்படி ஒரு ஆசை வந்து நம்ம எழுதி பார்ப்போம் அப்படின்னு ஒரு ஜாலியாக? இல்லை சார், எனக்கு ஒரு எக்ஸாம் எழுதுனா அதில் வின் பண்ணணுன்ற ஒரு ஃபீலிங் வந்து ஒரு தாட் வந்து எப்போவுமே இருக்கும். இல்லைனா அது எழுதக்கூடாதுன்ற ஒரு இது இருக்கும். எழுதணும் போது அதுக்கான டிப்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிகிட்டே வந்தேன். என் பொண்ணு அதுக்கான நிறைய டிப்ஸ் கொடுத்த உடனே கொஞ்சம் ஈஸியாக இருந்தது படிக்கிறது. நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் பிஸி வச்சுருக்கீங்க. ஸோ அப்போ இன்டர்வியூஸ் உங்களுக்கு ட்ரை பண்ணி கிடைக்கல முதல்ல? ஆமாம் சார், முதல்ல எனக்கு ட்ரை பண்ணி கிடைக்கல. ஏன்னா அப்போ இந்த நீட் எக்ஸாம் கிடையாது, அதனால் எனக்கு கிடைக்கல. எல்லாம் நீட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. உங்களுக்கு நீட்டு கை கொடுத்துருக்கு, அது எப்படி பார்க்குறீங்க? இது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணமாக தெரியுது சார். ஏன்னா நீட் எக்ஸாம் வந்து எல்லாம் பயந்து இருப்பாங்க. நான் அதை பற்றி யோசிக்கவே இல்லை. படித்தா கண்டிப்பாக முடியும் அப்படின்னு நினச்சேன். இன்னைக்கு வின் பண்ண முடிஞ்சிருக்கு. இப்போ நீங்கள் எழுதும்போது ஒரு தயக்கம் வந்துருக்குல்ல, நம்ம பாஸ் ஆயிரும் அப்படின்னு ஒரு தயக்கம் இருந்தா, இல்லை சும்மா எழுதி பார்ப்போம் அப்படின்னு ஒரு தைரியமாக தான் போன மாதிரி இருந்துச்சு. தயக்கம் இல்லை எனக்கு. அங்கே உள்ளே போகும்போது கூட நீங்கள் கேண்டிடேட் தான் உள்ளே வரணும் அப்படின்னாங்க. என் பொண்ணு கூட வந்தாங்க. இல்லை மேடம், நான் தான் கேண்டிடேட் பண்ணேன். அப்படியா நீங்கள் எழுத போகிறீங்களா அப்படின்னு அவங்க பார்வைகளே வித்தியாசமாக தான் இருந்தது. ஒரு சமுதாய பார்வை வந்து அப்படி தான் இருந்தது. நான் தான் எழுத போகிறேன்னே ஓகே அப்படின்ட்டாங்க. இன்னைக்கு நினச்சிருப்பாங்க சரி வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினச்சிருப்பாங்க. இப்போ நீங்கள் இப்போ கவுன்சிலிங் போனீங்கல்ல? எஸ். கவுன்சிலிங் நம்மளுக்கு சீட்டு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்ததா, இல்லை சும்மா அட்டன் பண்ணி பார்ப்போமே அப்படிங்கிற ஒரு விஷயம்? இல்லை, கவுன்சிலிங்கில் போகும்போதே எனக்கு கண்டிப்பாக கிடைக்கும்னு தெரியும் சார். அதை நோக்கி தான் நான் போனேன். கண்டிப்பாக இந்த சீட் எனக்கானது அப்படின்னு நினச்சேன். அது கண்டிப்பாக கிடைச்சிது. இப்போ எந்த காலேஜ் கிடைக்குது? இப்போ விருதுநகர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கிடைச்சிருக்கு. சரி, உங்களுக்கு எப்படி இருந்தது அந்த கிடைச்ச தருணங்கிறது வந்து? ஏன்னா நீங்கள் முதல்ல ஒரு +2 எழுதி என்ட்ரன்ஸ் எழுதி அப்போ கிடைக்கல, இப்போ வயசு கழிச்சு திருப்பி ஒரு எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகி கிடைச்சிருக்கும் போது அது எப்படி இருந்தது? பெரிய எக்ஸைட்மெண்ட்டான ஒன்றா இருக்குது சார். ரொம்ப மகிழ்ச்சியான ஒன்று. ஏன்னா 30 வருஷம் முன்னாடி கிடைக்காத ஒரு கோர்ஸ் இன்னைக்கு கிடைச்சிருக்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியான தருணமாக இருக்குது. உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின்.